வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 37. இரவு போஜனத்திற்கு பிறகு புஷ்பநாதன் மாடி வராந்தாவின் பக்கமாக வந்தான். மூளை ஓரத்தில் கம்பு ஒன்றின் மீது படர்ந்து அழகாக வளர்ந்திருந்த முல்லைக்கொடியின் மலர்களிலிருந்து வந்த நறுமணம் மாடி முழுவதும் தென்றலுடன் கலந்து குளுமையாக பரவியது. அங்கே கிடந்த சாய்வு நாட்காலி ஒன்றில் புஷ்பநாதன் உட்கார்ந்து கொண்டான். வானக்கடலில் கண் சுமிட்டி கொண்டிருந்த எண்ணிக்கையற்ற விண்மீன்கள் அவனது மன சஞ்சலத்தை கண்டு பரிகசிப்பது போல் தென்பட்டன. உண்மையில் புஷ்பநாதன் மனம் மிகவும் வேதனைக்குட்பட்டிருந்தது. எங்கேயோ பார்ப்பவன் போல் தென்பட்ட அவன் மனம் மாத்தூர் பங்களாவை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. காஞ்சனையின் பரிதாபகரமான முகத்தை நினைத்ததும் ஜமீன்தார் இரக்கத்தால் தத்தளித்தான். என்ன மிருகத்தனம்! அவளிடம் அப்படி நான் நடந்து கொண்டிருக்க கூடாது. தெரியாது செய்த பிசையிற்காக அவள் எத்தனை வருத்தப்பட்டு கொண்டு மன்னிப்பு கேட்டால். பாவம் காஞ்சி, ஒன்று மரியாதை பேதை, கள்ளம் கபடமற்ற சிறு குழந்தையை போன்றவள் என்றெல்லாம் எண்ணி தவித்தான். சரக்கென்ற பட்டுப்புடவையின் ஓசையுடன் பானுமதி அங்கு வந்தாள். புஷ்பநாதன் வராந்தாவில் இருட்டில் உட்கார்ந்திருப்பதை கண்ணுற்று வியப்படைந்தாள். என்னத்தான், விளக்கு கூட போட்டு கொள்ளாமல் இருட்டில் என்ன யோசனை பண்ணுகிறீர்கள் என்று கேலியாக கேட்ட அவள் மின்சார விளக்கை போட்டாள். பளீர் என்று ஜெகஜோதியாக பிரகாசித்த விளக்கொளியில் மாத்தூர் ஜமீன்தாரின் சோக மதனம் பானுமதியை திகைக்க வைத்தது. ஒன்றுமே பேசாது பித்து பிடித்தவன் போல் புஷ்பநாதன் வீற்றிருந்தான். என்னத்தான், உங்கள் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது என்று மறுபடியும் வாஞ்சையுடன் வினவிய பானுமதி அருகிலிருந்த நாட்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். பானு, நான் செய்த பிசுகையெல்லாம் நினைத்தாலே பச்சதாபமும் வருத்தமும் மனதை வாட்டுகின்றன என்று பெருமூச்செறிந்தான் புஷ்பநாதன். கடந்த சில தினங்களாக மாத்தூர் பங்களாவில் நிகழ்ந்த சம்பவங்கள் யாவும் பானுமதிக்கு தெரியும். ஐயோ பாவம், தாயில்லாத அனாதை பெண் காஞ்சனை ஜமீன்தாரை மணந்து கொண்ட குற்றத்திற்காக எத்தனை இம்சையை அனுபவிக்கிறாள் என்று பானுமதியின் மனம் காஞ்சனையை குறித்து இறக்கப்பட்டது. வாஸ்தவம். கொஞ்சம் நாட்களாகவே பானுமதியின் மனம் முற்றிலும் மாறுபட்டு போயிருந்தது. முன்னிருந்த பொறாமையும் ஆத்திரமும் அவளிடமிருந்து மறைந்தன. இரக்கமும் அன்பும் பெருகி ஓடிய அவளது இருதயத்தில் காஞ்சனையின் மீது மற்றற்ற அனுதாபம் ஏற்பட்டிருந்தது. அத்தான், நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறுதான். என்ன இருந்தாலும் காஞ்சனை உங்கள் மனைவி அல்லவா? உங்கள் குழந்தையின் தாயார் அவள். உங்கள் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக பகிர்ந்து அனுபவிக்க முடிவு வரை கடமைப்பட்டவள். 4 பேர்களுக்கு முன்பு அவளை அவமானப்படுத்துவது நியாயமாகுமா? உங்கள் மனைவியை நீங்கள் கௌரவித்து போற்றாவிட்டால் ஊரார் அவளை இழிவாக பேச மாட்டார்களா என பதிலுக்கு சொன்னாள் பானுமதி. அவளது வார்த்தைகளில் நிறைந்து நின்ற உண்மையை உணர்ந்த புஷ்பநாதன், என்னவோ பானு, என் மனம் அந்த படித்த பெண்ணை கண்டு சற்று தடுமாறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட விளைவுகளை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றான் துக்கத்துடன். புருஷர்களின் மனசு ரொம்ப விசித்திரமானது போல இருக்கிறதான். திருப்தி என்பதே அதில் துளி கூட கிடையாது என்று நினைக்கிறேன். காஞ்சனை எத்தனை அழகி! மனைவி என்ற பெருமையுடன் சொல்லிக் கொள்ளத்தக்க அழகு வடிவம் கொண்டவள் என்ற பானுமதி மேலே பேசிக்கொண்டு போவதற்குள் குறுக்கிட்ட புஷ்பநாதன், பானுமதியும் ஒரு அழகிதான். இந்த 2 பெயர்களிடம் இல்லாத எந்த தனி அழகை சீதாவிடம் கண்டுவிட்டார் ஜமீன்தார் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? புருஷர்கள் மனம் சஞ்சலமிக்கதுதான். அழகிய புஷ்பங்களை கண்டு பறந்தோடி நிலை கொள்ளாமல் தத்தளிக்கும் தேனியைப் போல் என் மனம் சீதாவின் அழகை கண்டு பேதலித்து போயிற்று. படித்த பெண், அழகி, சாதுரியமாக பேச கற்ற சாமர்த்தியக்காரி, இவளை ஏன் கல்யாணம் செய்து கொள்ள ஒரு காலத்தில் மறுத்தோம் என்று எண்ணி வருத்தப்பட்டேன். ஆனால் அவ்வளவும் எத்தனை முட்டாள்தனமான எண்ணம் என்று எனக்கு இப்பொழுது தெரியாமல் இல்லை. காஞ்சனை எந்த விதத்தில் குறைந்து விட்டால்? படிக்கவில்லை என்றாலும் புத்திசாலி, என் மனப்போக்கை அறிந்து நடந்து கொள்பவள். நீதான் ஆகட்டும். எந்த விதத்தில் சளைத்தவள்? உன் அழகு, பாட்டு எல்லாவற்றையும் விட மிதவிஞ்சிய உன் அன்பை யாரிடம் காண முடியும் பானு? உன் மனதை எத்தனையோ தடவைகள் நோக செய்திருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ செய்த அச்செய்கைக்காக என்னை மன்னித்துவிடு என்று துக்கத்துடன் பேசிய புஷ்பநாதனின் மனப்போக்கு பானுமதியை திகைக்க வைத்தது.
கடின மனமுடையவனாக தென்பட்ட புஷ்பநாதனின் மனம் மிக்க இரக்கமும் அடையக்கூடும் என்று அறிந்து கொண்ட அவள் மனவெழுச்சி மிக்கவளாய், அத்தான், வருத்தப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும், எழுந்திருங்கள், இந்த குளிர்காற்று உங்கள் உடம்புக்கு ஆகாது என்று வற்புறுத்தினாள். திடுகிட்டு இழுத்த புஷ்பநாதன் பொழுது விடிய இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பதை உணர்ந்து படுக்கை கொள்ளாமல் எழுந்து உட்கார்ந்தான். கூடவே விழித்து கொண்ட பானுமதி என்னாத்தான் என்று வினவினாள். பானு, நான் மாத்தூருக்கு போக வேண்டும் என்று பதிலளித்த புஷ்பநாதன் அவசரமாக கீழே இறங்கி ஓடினான். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டால் மாத்தூர் பெரிய ஜமீன்தாரணி பொன்னம்மாள் படுக்கையை தட்டி சுருட்டி வைத்துவிட்டு சாவகாசமாக பேரனுடைய தொட்டியை அணுகினாள். காலியாக கிடந்த தொட்டிலை கண்டதும் அவளுக்கு பக்கென்றிருந்தது. குழந்தை எங்கே? ஒருவேளை காஞ்சனை எடுத்துக்கொண்டு மாடி அறையில் கொஞ்சம் போயிருப்பாளோ என்று மனதிற்குள் எண்ணி சமாதானமடைந்த பொன்னம்மாள், காஞ்சனா, காஞ்சனா என்று உறக்க கத்தினாள். பதில் கிடைக்காது கண்ட அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. காலங்கார்த்தாலே வேலையில் தூங்குற குழந்தையை தொந்தரவு பண்றாளே, புத்தி கெட்டவ, காது செவிடாவா போச்சு என்று வெகுண்ட பொன்னம்மாள் விடுவிடுவென்று மாடி அறையை அடைந்தாள். அறையின் கதவுகள் திறந்து கிடந்தன. கதையை கூட சாத்தாம எருமை மாட்டை போல என்ன தூக்கம் என்று மருமகளை கோபித்த வண்ணம் உள்ளே நுழைந்த மாமியார் காஞ்சனையை அங்கும் காணாது ஒரு கணம் திடுகிட்டாள். இந்த சனி எங்கே துளைந்துவிடும் என்று கோபத்துடன் முணுமுணுத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். விடிய காலத்து மங்கிய வெளிச்சத்தில் அறையின் அலங்கோல நிலைமை அவளது கண்களுக்கு நன்றாக தெரிந்தது. ஐயோ பாவி என பொன்னம்மாள் கிரீச்சென்று கூச்சலிடுவதற்கும் புஷ்பநாதன் அவசரம் மிக்கவனாய் மாடி அறைக்குள் நுழைவதற்கும் சரியாக இருந்தது. என்னம்மா என்று பதறினான் அவன். ஐயோ தம்பி, மோசம் வந்துடுச்சு, காஞ்சனையையும் குழந்தையையும் காணலையே தம்பி, நான் என்ன செய்வேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு பொன்னம்மாள் அழ ஆரம்பித்தாள். புஷ்பநாதனின் இருதயம் படபடுத்தது. உடம்பு கூப்பென உயர்த்தது. அலங்கோலமாக இருந்த அந்த அறையின் உள்ளே நுழைந்த அவன் பைத்தியக்காரனை போல் நாலாபுறமும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மேஜை மீது கண்களுக்கு தென்படும் இடத்தில் வைத்திருந்த கடிதம் அவன் கவனத்தை கவர்ந்தது. ஆவலுடன் பிரித்து படித்தான். மாத்தூர் ஜமீன்தார் அவர்களுக்கு காஞ்சனை எழுதி கொண்டது. நான் பிறப்பில் மிகவும் ஏழைதான். தங்களை மணந்து கொள்ள அந்தஸ்தற்றவள்தான். உங்களுடைய பங்களா தோட்டத்து மூலையில் இருக்கும் குப்பை மேட்டிற்கும் சமமானவள்தான். என்னை மணந்து தாங்கள் என்னை கௌரவித்தீர்கள். அதற்கு நான் உயிர் உள்ள அளவும் கடமைப்பட்டவளே. பணமும் பதவியும் அந்தஸ்தும் கொண்ட தங்களை கண்டு ஒரு காலத்தில் என் மனம் தடுமாறியது. ஜமீன்தாரணி என்ற பதவியை கண்டு நான் மயங்கினேன். பிரம்மாண்டமான பங்களா வாசத்தை நினைத்து உடல் பூரித்தேன். தங்களுடன் ஆரம்பிக்க போகும் தாம்பத்திய வாழ்க்கையை நினைத்து நான் அன்று என் குடிசையில் உட்கார்ந்து கொண்டு கண்ட இன்ப கனவுகள் எத்தனை! என் கனவு வீண் பகல் கனவாயிற்று. மாத்தூர் ஜமீன்தாரணி என்ற பட்டத்தை எனக்கு அளித்து கௌரவித்தீர்கள். கண்களை பறிக்கும் வைரங்களால் என்னை அலங்கரித்து மகிழ்ந்தீர்கள். மென்மையான பட்டுகளால் என்னை சிங்காரித்தீர்கள். மிருதுவான பஞ்சனை, ருசியான போஜனம், ஏவல் செய்ய பணியாட்கள், இத்தனை கொடுத்து விட்டோம். இன்னும் இவளுக்கு என்ன குறை என்று தாங்கள் யோசிக்கலாம். மாத்தூர் ஜமீன்தார் அவர்களே, காஞ்சனையும் ஒரு பெண். அவளுக்கும் ஓர் இருதயம் உண்டு. அவள் மரக்கட்டை அல்ல, கையில் வைத்து விளையாடும் பொம்மையும் அல்ல. உணர்ச்சிகள் நிரம்பிய மானிட ஜந்து என்பதை மறந்துவிட்டீர்கள். தாங்கள் அளித்த பதவியும் பட்டுகளும் வைரங்களும் என்னை ஆனந்தப்படுத்தவில்லை என்றால் தாங்கள் அதிசயிக்கலாம். இவற்றை சுமந்து கொண்டு நிம்மதியின்றி அடிமையிலும் கேவலமாக இந்த வீட்டில் வாழ்க்கை நடத்தியது எனக்கல்லவா தெரியும். குடிசையில் பிறந்து வறுமையில் போராடிய எனக்கு வேலை செய்வது என்பது புதிதல்ல. யாருடைய வீட்டிலையாவது சமையல் செய்து போட்டோ பாத்திரம் துளக்கியோ என் வாழ்நாட்களை கழித்து விடுவேன். மாத்தூர் ஜமீன்தாரணி பாத்திரம் துளக்கும் வேலைக்காரியாவதா என்று நீங்கள் வெட்கப்படலாம். தேகத்தை வாட்டி உண்மையுடன் உழைக்கும் எந்த தொழிலை பற்றியும் அவமானப்பட தேவையில்லை என்பது என் எண்ணம். நான் போகும்போது தங்களுடைய பொருள்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு போகிறேன். மனதிற்கு சாந்தி அளிக்காத வைரமும் முத்தும் எனக்கு எதற்கு? ஆனால் என்னுடைய அருமை பொக்கிஷமான என் மகனை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். அவனை அன்புடன் வளர்ப்பேன். பெரியவனான பின்பு
தாயின் சோக கதையை கேட்டாவது அவளை பிற்காலத்தில் சந்தோஷமாக நடத்த மாட்டானா என்ற ஒரு நம்பிக்கை மார்புடன் எடுத்து என் மகனை அணைத்து கொள்ளக்கூட உரிமையற்ற இருந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். என்னை தாங்கள் தேடினால் பயனில்லை. ஏனெனில் எங்கே போகிறோம் என்று எனக்கே தெரியாது. தங்கள் மனைவி காஞ்சனை. கடிதத்தை படித்து முடித்த புஷ்பநாதன் தலை கிறுகிறுத்தது. மேஜை மீது கிடந்த வைர நகைகளும் காலடியில் தரை மீது வீசி எறியப்பட்ட கிடந்த பட்டு புடவைகளும் அவனை பார்த்து பரிகசிப்பது போல தோன்றின. தம்பி, என்னப்பா அதில் எழுதியிருக்கு என்ற அழுகையின் நடுவில் கேட்டாள் தாயார். காஞ்சனை வீட்டை விட்டு குழந்தையுடன் ஓடிவிட்டாள் அம்மா என்று அரற்றினான் மகன். ஐயோ பாவி, தலையில் கல்லை தூக்கி போட்டாலே சண்டாளி, குளத்திலே குட்டையிலே குழந்தையை போட்டுக்கிட்டு விழுந்து விட்டால் இவ தொலையட்டும், என் கண்மணியை கொண்டு போட்டாள் என்று தாயார் புலம்பதை கேட்ட ஜமீன்தாரின் மனம் பிள்ளை பாசத்தால் ஊசலாடியது. துக்கம் மேலிட்டால் காஞ்சனை மகனுடன் தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் என்று ஒரு கணம் எண்ணிய புஷ்பநாதன் உடல் பயத்தினால் குலுங்கியது. அம்மா, வீணாக கத்தி கூச்சலிடாதே, அவள் எங்கே போய்விடுவாள் பார்க்கலாம் என்று பல்லை கடித்த புஷ்பநாதன் விற்றென்று கீழே இறங்கி ஓடினான். அத்தியாயம் 38. விஸ்வாநகர ஆஸ்பத்திரியை லீவு நாட்களுக்கு பின் மீண்டும் அடைந்த டாக்டர் சீதா முதலில் செய்ய விரும்பிய காரியம் டாக்டர் சபேசனை பார்க்க வேண்டும் என்பதுதான். வழக்கமாக அவன் வேலைகளை தொடங்கும் முன் பத்திரிகையை படித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் வைத்தியர்களின் பிரத்யேக அறையை அடைந்த அவள் அவனை அங்கே காணாமல் ஏமாற்றம் அடைந்தாள். டாக்டர் சபேசன் பரிசோதனை அறையில் இருக்கிறார் என்று குறிப்பாக பதிலளித்த சகோதர வைத்தியனான டாக்டர் மோகன் ரெட்டி சீதாவின் சிவந்த முகத்தை கண்டு தனக்குள்ளே புன்னகை செய்து கொண்டான். மிகவும் வந்தனம் என்று கூறிய அவள் மின்னலை போல் பரிசோதனை அறையின் பக்கம் விரைந்தாள். டாக்டர் சபேசன் பூத கண்ணாடி வைத்திருந்த மேஜை அருகில் தான் உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவன் கண்ணாடிக்குள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிராமல் திறந்த ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை வெறித்து பார்த்து கொண்டு யோசனையில் மூழ்கியவனாக தென்பட்டான். வாயிற்படியிலே கண் கொட்டாது அவனை பார்த்து கொண்டு நின்ற சீதா தன்னை அவன் கவனிக்காதது கண்டு ஊருக்கு போய் திரும்பி வந்திருக்கும் என்னை கூட கவனிக்க முடியாத யோசனை என்னவோ என்று கேலியாக கேட்டாள். திடுக்கிட்டு திரும்பிய சபேஷன் முகத்தில் வழக்கமாக தென்படும் ஆர்வத்தை காணவில்லை. அதை உணர்ந்த சீதாவின் மனம் துணுக்குற்றது. அவன் அருகில் வந்து எதிரில் இருந்த மேஜை மீது இவள் உயரமாக சாய்ந்து கொண்டு நின்றாள். தன்னிடம் அவன் காட்டிய வெறுப்பின் காரணம் யாதாக இருக்கலாம் என்று யூகிக்க முடியாத அவள் குழப்பத்துடன், என்ன இப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றாள். போதும் இந்த நாடகம், என்னை இனியும் ஒரு முட்டாள் என நினைக்க வேண்டாம் என்று கோபத்துடன் சீறிய சபேசன் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்து வெளியே போக முற்பட்டான். அவள் முகத்தை கூட சபேசன் பார்க்க முடியாதபடி வெறுப்படைய அவள் செய்த பிசுகுதான் என்ன? துக்கம் தாங்க முடியாத சீதா, விவரமாக சொல்லக்கூடாதா? இப்படி மர்மமாக பேசி என் மனத்தை வாட்டுகிறீர்களே, இது தர்மமா என்று அழாத குறையாக கெஞ்சி கொண்டு வாசற்படி அருகில் அவன் போகாவண்ணம் தடுப்பவள் போல் நின்று கொண்டாள். யாராவது பார்த்தால் அநாகரிகமாக இருக்கும். என்னை தடுத்து கொண்டு வழியில் நிற்க வேண்டாம். எனக்கு உன்னுடன் பேச பிடித்தால் தானே என்று கடுமையாக கூறிய சபேசன் முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டான். அப்படி நான் செய்த பிசுகுதான் என்ன? எனக்கு சொல்லாவிடில் நான் இன்று இங்கிருந்து உங்களை போக அனுமதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமும் துக்கமும் கலந்த துணியில் கூறினாள் சீதா. அவளது முகத்தை பார்த்த சபேசன் அவள் கண்களில் ததுமி நீரை கண்டு இந்த கண்ணீரையும் நடிப்பையும் மாத்தூர் ஜமீன்தாரிடம் காட்டினாலும் லாபம் உண்டு என்றான் ஏகத்தாளமாக. சீதாவிற்கு பளிச்சென்று விஷயம் விலகிவிட்டது. காஞ்சனை தன் அண்ணனுக்கு தப்பாக ஏதோ கடிதம் எழுதியிருக்கிறாள் என்பதை விரைவில் யூகித்து கொண்டு, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. உங்கள் சகோதரி என்னை பற்றி தவறுதலாக ஏதோ எழுதியிருப்பதை ஆதாரமாக வைத்து கொண்டு என்று பேச முடியாமல் திணறினாள். காஞ்சனை ஒன்றும் தவறுதலாக எழுதவில்லை. நடந்த உண்மையைத்தான் ஒன்றுவிடாது எழுதியிருக்கிறாள். நான் மகா ஏழை, உன் அந்தஸ்திற்கு லாய்க்கற்றவன். அப்படி தெரிந்திருந்தும் என்னை காதலிப்பதாக நடித்து என் ஆசையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தாய் அல்லவா? நீ என் வாழ்க்கையை இன்பத்தில்
மண்ணை அள்ளி போட்டதற்காக நான் வருந்தவில்லை. என் உயிருக்கு உயிரான அருமை காஞ்சனையின் வாழ்க்கை இன்பத்தை ஒரேடியாக கவிழ்த்து விட்டு வந்தாயே, அதை நினைத்து பார்த்தாலும் என்னால் தாழவில்லை என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்தான். எத்தனை மகத்தான பொய் என்று சீதா கூறியதை கேட்ட சபேசன் ஆவேசத்துடன், பொய்யா? கள்ளம் கபடமற்ற என் ஆசை சகோதரி உன்னால் தன் கணவன் செய்த இம்சையை சகிக்காது வீட்டை விட்டு குழந்தையுடன் ஓடிவிட்டாள். வேண்டுமானால் பார் இந்த கடிதத்தை என சட்டை பையில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவள் முகத்தில் வீசி எறிந்தான். மரணத்தையும் சமூகத்தின் பழிப்பையும் ஏற்க துணிந்த அந்த அவளை பொய்யா சொல்கிறாள் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு கேட்டாள். நீ சொல்வதை கேட்க வேண்டியது அனாவசியம். அன்பு அன்பு என்று என்னை ஏமாற்றி படுகொழியில் தள்ளிவிட்டது போதும். என் சகோதரியை வீட்டை விட்டு விரட்டிய புண்ணியம் உன்னை சேரட்டும். மாத்தூர் ஜெமீன்தாரின் அன்பிற்கு பாத்திரமாயுள்ள உனக்கு இனி என்ன குறைச்சல்? மகாராணி போ, உன் முகத்தை பார்க்கவும் என் கண்கள் கூசுகின்றன என்று சினந்தான் சபேசன். கூசாது கண்டபடி என்னை பேசுவது உங்களுக்கு பிடித்தால் செய்யுங்கள். உங்கள் தங்கை என்னை பற்றி தப்பாக கொண்ட அபிப்பிராயத்தினால் என் வாழ்க்கைக்கு உலை வைத்துவிட்டு போய்விட்டால் போலிருக்கிறது என்று விம்மினாள் சீதா. சி, வாயை மூடு. என் தங்கை மீது அடாத பழியை போட உனக்கு என்ன துணிச்சல்? உன்னை போன்ற கபட நெஞ்சமுள்ளவளையும் இரக்கமற்றவளையும் உலகத்திலேயே சந்திக்க முடியாது. நீ என் மீது அன்பு வைக்கவில்லை என்று நான் வருந்தவில்லை. பாம்பிடம் கொடுமை மிகுந்த உன்னிடமிருந்து நான் விடுபட்டேனே, பிழைத்தேன். காஞ்சனை தன்னுடைய துன்பத்திற்கு நடுவிலும் என்னை மறக்காது சமயத்தில் எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறாள். இல்லாவிடில் இன்னொரு புருஷனுடன் காதல் நாடகம் நடத்திவிட்டு வந்திருக்கும் உன்னை பரிசுத்த மனம் படைத்தவள் என்று நினைத்து மேலும் மேலும் ஏமாந்து போயிருப்பேன். நீ தற்போது காதலிக்கும் என் சகோதரியின் கணவன் பணம் படைத்தவன், பார்க்க அழகன். ஆனால் அவனது அந்தரங்க வாழ்க்கை களங்கமானது என்பதை அறிந்து கொள். அவனை மணக்க நீ உத்தேசித்திருந்தால் உன்னுடன் போட்டியிட ஒரு தாசி பெண் காத்திருக்கிறாள் என்று எகத்தாளமாக அவன் பேசிய சொற்களால் மனம் புண்போட்ட போன சீதா, உங்கள் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்ற குற்றத்திற்காக என்னிடம் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பது உங்கள் எண்ணமா என்ற கோபத்துடன் கேட்டாள். அன்பாம் அன்பு, அது எந்த அகராதியில் இருக்கிறதே? அந்த புனித வார்த்தையை உன் வாயாலும் உச்சரிக்க வேண்டாம் என்று கத்தினான். சீதாவுக்கு அவமானமும் கோபமும் தாங்க முடியவில்லை. டாக்டர் சபேசன், போதும். துச்சமாக என்னை இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு என்னிடம் ஒருவித உரிமையும் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் சகோதரி தற்போது எங்கேயோ போயிருந்தாலும் ஒரு காலத்தில் அவளை சந்திக்காமல் போக மாட்டேன். யார் வாழ்வை யார் நாசப்படுத்தினார்கள் என்பது பின்னால் விளங்கும் என்று படபடத்த அவள் அவ்விடத்தை விட்டு ஓடி மறைந்தாள். நேரே தன் அறையை அடைந்த அவள் மேஜை மீது முகத்தை கவிழ்த்து கொண்டு விம்மி அழுவதை அப்போதுதான் உள்ளே நுழைந்த சிநேகிதி விஜயா கண்டாள். என்ன சீதா, என்ன என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள். விமலுக்கு அழுகைக்கு நடுவில் சீதா சொன்ன கதையை கேட்ட விஜயாவிற்கு சபேசன் மீது வெறுப்பு ஏற்படவே, சி, அவன் ஒரு மனிதனா என்றாள். அப்படி சொல்லாதே விஜயா, எனக்கு இப்பொழுது கொஞ்சம் கஷ்ட காலம். அதனால்தான் அவர் தப்பாக நினைத்து கொண்டு விட்டார் என்று சீதா கூறியதை கேட்ட விஜயா, இந்த புருஷர்களை நம்பக்கூடாது என்றுதான் கூறுகிறேன். அவருக்கு உண்மையில் உன் மீது அன்பிருந்தால் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? சகோதரி பொய்யாக எழுதிய கடிதத்தை உண்மை என்று நினைக்கும் அவரது அன்பு உறுதியற்றது. எண்ணத்திற்கு வருத்தப்படுகிறாய்? உதறி தள்ளு. உன் காதலுக்கு அவர் அருகதை அற்றவர் என்ற சமாதானப்படுத்தினாள். அன்று இரவு முழுவதும் சீதாவிற்கு தூக்கம் வரவில்லை. சபேசன் முன்னால் தன்னிடம் சொன்ன அன்பு மொழிகளையும் அன்று காலை சொன்ன கடும் மொழிகளையும் நினைத்து நினைத்து தலையணை நனைந்து போகும் வரை கண்ணீர் வடித்தாள். கோபத்தில் என்னவெல்லாமோ பேசிவிட்டார். ஆனால் காலையில் அவரை பார்த்து உண்மையை விளக்கினால் கட்டாயம் தமது ஆத்திர செய்கைக்காக வருந்துவார் என்று எண்ணினாள் சீதா. மறுநாள் பொழுது விடிந்ததும் சீதாவிற்கு தன் அறையிலே இருப்பு கொள்ளவில்லை. மணி எப்பொழுது 10 அடிக்கும் என்று தவித்த அவள் அவசரமாக உடுத்தி கொண்டு ஆஸ்பத்திரியின் மாடி அறையை நோக்கி வேகமாக ஓடினாள். அங்கே சபேசனை காணாமல் பரிசோதனை அறையின் பக்கம் இருந்தாள். அங்கும் அவனை காணாமல் சஞ்சலம் மிகுந்த சீதா எதிரே வந்து சகோதரி வைத்தீர்களை கண்டு, டாக்டர் சபேசனை பார்த்தீர்களா என கேட்டாள். அவரா?
அவர் நேற்று சாயங்காலமே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இரவு வண்டிக்கு ஊருக்கு போய்விட்டார் என்று கேள்விப்பட்டோம். உங்களுக்கு தெரியாதா என்ற ஆச்சரியத்துடன் டாக்டர் சுந்தரராவ் கூறியதை கேட்ட சீதாவிற்கு வானமே இடிந்து தலை மீது விழுந்து விட்டதை போன்ற பிரமை ஏற்பட்டது.